சிறுபான்மையினர்களுக்கு நலம் தரக்கூடிய ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா பெரிய பள்ளிவாசலில் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களின் 129வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு, கே.என். நேரு, சாமிநாதன், ரகுபதி, சென்னை மேயர் பிரியா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் ஆகியோர் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காயிதே மில்லத் நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு, அகில இந்திய மேலிட பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவின் தலைவர் முகமது ஆரிஃப், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோபிநாத், விஷ்ணு பிரசாத், ராபர்ட் புரூஸ், சட்டமன்ற விளவங்கோடு உறுப்பினர் தாரகை கத்பட், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன், வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் எஸ்.கே. நவாஸ், துணைத் தலைவர்கள் டி. செல்வம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு செயலாளர் ராம்மோகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். जो कुछ भी पेश किए फूल चादर के एवज में उनके हर एक दुआएं को तेरे बारगाह इलाही में कबूल हर एक परेशानी को दूर अता फरमा लोग जिनकी जायज मकसद ले चाहे கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய 129வது பிறந்தநாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அவரை நினைவு கூர்ந்திருக்கிறோம். கண்ணியமிகு காயிதே மில்லத் கண்ட கனவுகள் எல்லாம் இப்பொழுது இந்தியாவில் நனவாகி கொண்டிருக்கிறது. அவருடைய மதச்சார்பின்மை, இந்திய தேசத்தில் பிறப்பவர்கள் அனைவருக்கும் சம உரிமை, பாகுபாடற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்று கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் விரும்பினார். அவருடைய விருப்பத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் முடிவு கூட நம்முடைய கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.